வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மிக கனத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் மன்னார் வளைகுடா முதல் தெற்கு ஆந்திராவின் மத்திய மேற்கு வங்கக்கடல் வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மிக கனத்த மழையும் உட்புற மாவட்டங்களில் கனத்த மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கும் போதெல்லாம் தமிழகத்தில் அதிக அளவு மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கூறினார். மன்னார் வளைகுடா முதல் தெற்கு ஆந்திர கடற்கரை வரை உள்ள வங்கக்கடல் பகுதி வரை நீடிக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் உள்ளது. எப்பொழுதெல்லாம் மன்னார் வளைகுடாவில் தாழ்வு நிலை இருந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை இருக்கக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழை இருக்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். விட்டு விட்டு அவ்வப்போது மழை பெய்யும். தொடர்ந்து நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் புதுவை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரத்தில் 16 சென்டிமீட்டரும், கடலூர், தூத்துக்குடி ஆகிய ஊர்களில் 9 சென்டிமீட்டரும், சென்னையில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.